हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा. மன சிக்ஷா, மனதிற்கு சிக்ஷை, மனதிற்கு தரும் கட்டளைகள், மனதிற்கு தரும் அறிவுரைகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு 11 பாடல்களை ஸ்ரீல ரகுநாத கோஸ்வாமி, விருந்தாவனத்தில் இருந்த 6 கோஸ்வாமிகள்ல ஒருத்தர், அவருடைய அற்புதமான அந்த சின்ன பாடல். ஆனா அந்த 11 ரத்ன சுருக்கமான அந்த ஸ்லோகங்கள் 11ம் மிகவும் மிகவும் ரொம்ப விலை மதிப்பற்ற, விலை மதிப்பிட முடியாத ஒரு பொக்கிஷம் நமக்கு வந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கு சில பக்தி வினோத் தாக்கூர் தன்னுடைய வியாக்கியானம் உரையும் எழுதியிருக்கின்றார். அதை தொடர்ந்து இப்போ 2 வாரங்களா பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய வாரம், இந்த தினம் 3வது வாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஒரு சுருக்கமா என்ன அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு குவிக்கா ஒரு ரன் த்ரூ பண்ணுவோம். ஸோ அந்த மனசிக்ஷா எழுதினது ஸ்ரீ ரகுநாத கோஸ்வாமி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ ரகுநாத கோஸ்வாமி யார் அப்படின்னு, 6 கோஸ்வாமிகள்ல விருந்தாவனத்தோட 6 கோஸ்வாமிகள்ல அதுவும் ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ரகுநாத கோஸ்வாமியோட லீலைகள் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். எல்லாருக்கும், நிறைய பேருக்கு, முக்காவாசி எல்லாருக்குமே தெரியும். ரகுநாத கோஸ்வாமி மிக பெரிய செல்வந்தர் குடும்பத்துல வங்காளத்துல பிறந்தாலும் மகாபிரபு பகவானுடைய அனுகிரகத்தாலும் அவருடைய சங்கத்தினாலும் அவர் எல்லாத்தையும் துறந்து எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அவர் இந்த பாணிஹெட்டி ஃபெஸ்டிவல்ல நித்யானந்த பிரபுவுடைய ஆதி குரு நித்யானந்த பிரபுவுடைய அடைக்கலம் பெற்று, அவருடைய ஆசி பெற்று, அதுக்கப்புறம் எப்படி அவர் மகாபிரபுவுடைய பூரில சங்கம் எடுத்து, அதுக்கப்புறம் கடைசி நாட்கள்ல ராதாகுண்ட் ஷாம்குண்ட்ல பக்கத்துல இருந்து தன்னுடைய சேவைகள் செய்தார் அப்படிங்கிற லீலைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பூரியில எப்படி அவரோட துறவரத்துடைய ஒரு நிலையிலும் அவர் எப்படி முன்னேறி கொண்டு போனார் அப்படிங்கிறத பார்த்து நிலைகளும் பார்த்தோம். அவர் எழுதிய கிரந்தங்கள் நிறைய இருந்தாலும் அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தான்னா தனகேளி சிந்தாமணி, தன நிவர்த்தன குண்டலம். அதே மாதிரி இந்த ஸ்தாவலி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துலதான் நிறைய சின்ன சின்ன பாடல்கள். அதுல நம்ம குறிப்பா பார்க்கறது இந்த மனசிக்ஷா அப்படிங்கிற இந்த புத்தகம். இதுல முக்த சரிதம், விரஜ விலாச தத்துவம், இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன புத்தகங்கள். பட் அதுல நம்ம குறிப்பா பார்க்கறது இந்த மனசிக்ஷா அப்படிங்கிறது. இதுக்கு பக்தி வினோத் தாக்கூர் இதுக்கு ஒரு பஜன தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு உரையும் எழுதியிருக்கின்றார். அதுல மொத்தம் 11 பாடல்கள் தான். இந்த 11 பாடல்கள் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, தன்னுடைய மனதிற்கு ரகுநாத கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். முதல்ல கெஞ்சி ஆரம்பிக்கிறார். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ரகுநாத கோஸ்வாமி தன்னுடைய மனதிற்கு எப்படி சொல்றாரோ அதே போலதான் நாமும் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா நமக்கு பக்தி பாதையில நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப பக்தியில முன்னேறி கொண்டிருக்கவங்களுக்கு, இப்ப புதுசா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இது இந்த 11 பாடல்களும் கொஞ்சம் வித்தியாசமானதும், கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு கடினமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாகவும் இருக்கும். ஆனா பக்தி பாதையில முன்னேறி ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் தான் அந்த பரமபுருஷ பகவான் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு நம்முடைய ஸ்ரத்தையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு இந்த 11 பாடல்கள் ரொம்ப உச்சிதமாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி மேலும் ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு மிக மிக உகந்தமான பாடல்கள் அப்படின்னு. முதல்ல எடுத்தோடனே தன்னுடைய மனதுக்கு என்ன சொல்றார்? கிவ் அப் ப்ரைட், உன்னுடைய அகங்காரத்தை விட்டு விடு மனமே அப்படின்னு முதல்ல கெஞ்ச ஆரம்பிக்கிறார். தன்னுடைய சகோதரன், நண்பன் மாதிரி மனதை கூப்பிட்டு சொல்றார், மனமே தயவு செஞ்சு உன்னுடைய காலை நான் கெட்டியா பிடிச்சுட்டு சொல்றேன், தயவு செஞ்சு உன் மனசை, தயவு செஞ்சு ஒரு 8 விஷயங்கள் மேல மனமே நீ நிலைநாட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த 8 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஆன்மீக குரு ஆச்சாரியுடைய பாதார விந்தங்களை கெட்டியா பிடிச்சுக்கிறது, பிருந்தாவன பூமியை கெட்டியா பிடிச்சுக்கிறது, பிருந்தாவன பூமியில இருக்கிற வைஜவாசிகள், வைஷ்ணவர்கள், அதே மாதிரி காயத்ரி மந்திரம், புனித நாமம், கடைசியா ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த 8 விஷயங்கள் பார்த்தோம். இது முதல் பாடல். அதுல ஆச்சாரியர் அப்படிங்கிறது தீக்ஷா குரு, சிக்ஷா குரு, உள்ள நமக்குள்ள இருக்கிற சைத்திய குரு, மகா பரமாத்மா, எல்லாரையும் ஒரே நிலையில அட்டாச்மெண்ட், அவங்களோட அந்த பற்றுதலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிரஜபூமியுடைய பற்றுதலை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரஜபூமியில இருக்கிற பக்தர்களுடைய சங்கம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மகா மந்திரம், காயத்ரி மந்திரம், இதெல்லாம் பார்த்தோம். கடைசியில அந்த அன்னலாய்ட் டிவோஷன் சர்வீஸ், அதாவது ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய பக்தியை நம்ம பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பக்தர்கள் எல்லாம் ரகுநாத் பக்தி வினோத் தாக்கூர் பக்தர்கள் எல்லாம்
பக்தர்கள் எல்லாருமே வந்து உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக வந்து சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுதான் முதல் பாடல் நம்ம பார்த்தது. இந்த வாரம் வந்து 3வது வாரம், அதனால வந்து நம்ம பார்க்க வேண்டியது 5வது மற்றும் 6வது பாடல். ஸோ அதனால குயிக்கா உங்களுக்கு சொல்றேன். 2வது பாடல்ல கிவ் அப் தர்மா, தர்மம் அதர்மம், அதாவது இந்த சாஸ்திர கோட்பாடுகள்ல சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள், தர்ம நீதி சாஸ்திர பிரகாரம் எது கர்மா, எது விகர்மா, எது அகர்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்றது. ஸோ அதனால மனமே நீ ரொம்ப வந்து எது புண்ணிய காரியங்கள், எது பாவிய காரியங்கள் இப்படிங்கிறது வந்து இந்த வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டதெல்லாம் போட்டு இந்த மனசை போட்டு ரொம்ப நீ வந்து ரொம்ப குழப்பிக்காம ரொம்ப சாதாரணமா நீ என்ன பண்ணனா, பிரஜபூமியில இருக்கிற ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு ரொம்ப தீவிரமா சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த வைராகியம் அப்படிங்கிற அந்த ஆசையை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்றார் முதல்ல இந்த 2வது பாடல்ல. 3வது முக்கியமான விஷயம் அந்த 2வது பாடல்ல சொல்றது, பகவான் சைத்தன்ய மகாபிரபுவை யாரா நம்ம நினைக்கணும் அப்படின்னா, பிரஜபூமியில் இருக்கிற நந்த மகாராஜனுடைய புதல்வனான அந்த கண்ணன் தான் மாயாப்பூர்ல நதியா கிராமத்துல சச்சி மாதாவுடைய புதல்வனான அந்த நிமாய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம சர்வசாதாரணமா நம்மளுடைய ஆன்மீக குரு ஆச்சாரியர் நினைச்சிடக்கூடாது. அவர் வந்து முகுந்த பிரேஷ்டன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார் இந்த ஸ்லோகத்துல. முகுந்த பிரேஷ்டன் அப்படிங்கிறது. ஸோ முகுந்த பிரேஷ்டன் யார் அப்படின்னா, நாம எல்லாம் வந்து இந்த ஜென்ம மிருத்யு ஜராவியாதி இந்த சம்சார கடல்ல சிக்கின்னு இருக்கோம். நம்மளை விடுவிப்பதற்காக முகுந்தனுடைய மிக 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 பிரியமான சகா, மிக மிக பிரியமான தோழிகளான அந்த ஆச்சாரியர்கள் நமக்காக இந்த பூலகத்துல வந்து நம்மளை வந்து மீண்டும் அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கின்றார்கள். அதனால முகுந்தனுக்கு ரொம்ப பிரேஷ்டமானவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறார். ஸோ இந்த கர்மா விஷயங்கள் ஏற்கனவே நீங்க பகவத்கீதையில வந்து தெளிவா படிச்சிருப்பீங்க. அதனால வந்து ரகுநாத கோஸ்வாமி சொல்றார், ரொம்ப வந்து இந்த அகர்மா பண்றது, இந்த கர்மா இப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் ரொம்ப மனசை போட்டுக்காம நேரடியா தைரியமா அந்த ராதாகிருஷ்ணன் பிரஜபூமியில இருக்கிற ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட இருந்தோம். அதுதான் அந்த ஆசையை வளர்த்துக்கணும். அந்த ஆசை மாத்திரம்தான் நமக்கு வந்து மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றார். கர்மா பண்றது எல்லாம் தெரியும், இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ கிவ் அப் ஆர்டினரி தர்மா அண்ட் அதர்மா, ஆஃபர் எவ்ரி திங் டு ராதா கிருஷ்ணா. அதுதான் வந்து அவர் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம். மனசை கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி. ஸோ இஃப் யூ வர்ஷிப் ஸ்ரீமதி ராதா அண்ட் கிருஷ்ணா, தென் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் லார்ட் சைத்தன்யா இதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ லார்ட் சைத்தன்யாங்கிறது யார், பகவான் சைத்தன்ய மகாபிரபுங்கிறது யார். நம்ம மனமே நீ என்ன மாதிரி வந்து தியானம் பண்ணணும், மனமே நீ என்ன தியானம் பண்ணணும்னா, பிரஜபூமியில் இருக்கிற கிருஷ்ணர் தான் நந்த மகாராஜாவுடைய புதல்வன் தான் சச்சி மாதாவுடைய புதல்வன் சைத்தன்ய மகாபிரபு. ஆகவே கிருஷ்ணருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம, எந்த விதமான வேறுபாடும் இல்லாம, எந்த விதமான பாகுபாடும் இல்லாம நம்ம வந்து வழிபடணும். அது வந்து நம்ம சேர்ந்துதான் பார்க்கணுமே தவிர நம்ம தனியா பார்த்தோம்னா நமக்கு பகவான் மகாபிரபுவும் பத்தியும் புரியாது, கண்ணனை பத்தியும் சரியாக புரியாது. இப்ப எப்படி வந்து நம்ம ராதாகிருஷ்ணர் ஒன்னா நம்ம வந்து பகவானை பார்க்கிறோமோ அதே மாதிரி நிலையில தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறத வந்து எடுத்து சொல்றார். ஸோ அந்த 2வது பாடல கடைசியா சொல்றது வாட் டிவோஷனல் மூட். நம்ம வந்து நம்மளுடைய ஆச்சாரியர், நம்மளுடைய ஆன்மீக குருவை வந்து எந்த மாதிரி ஒரு மனநிலையோட, எந்த மாதிரி ஒரு பக்தி மனநிலையோட நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, முகுந்த பிரேஷ்டனாக அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய ஆச்சாரியர் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யார் அப்படின்னா வந்து ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய நெருங்கிய சகாக்கள், இல்லைன்னா நெருங்கிய தோழிகள். நம்ம வந்து இந்த சம்சார கடலை தவிச்சுட்டு இருக்கோம். நம்மளை தவிச்சுங்கிறதுல வந்து அவர் கூடவே இருந்து அவர் கையை பிடிச்சிட்டு நம்ம கையை பிடிச்சு அவர் தூக்கி விடுறார் அப்படின்னா, நமக்கு வந்து அவர் எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு சேவை செய்வதற்காக இந்த பிரபஞ்சத்துல தோன்றி நமக்காக செய்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஆச்சாரியர்களை வந்து சாதாரணமா நம்ம வந்து எடை போடக்கூடாது. அவருடைய புலன்கள், அவருடைய நிலை வந்து உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நமக்காக வந்து செய்கின்றார்கள் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத மாதிரி மனசுக்கு ரகுநாத கோஸ்வாமி எடுத்து சொல்றாரு. மனமே புரிஞ்சுக்கோ, ஆச்சாரியரை வந்து சர்வசாதாரணமா நடிச்சுன்றாரு. அவர் முகுந்த பிரேஷன், முகுந்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம். முகுந்தன் அப்படின்னாலே வந்து எவர் ஒருவர் நமக்கு வந்து இந்த ஜென்ம மிருத்து ஜராவியாதி இந்த சம்சார கடல்ல இருந்து வெளியே கொண்டு வரோம். ஒன் ஹூ கிவ்ஸ் அஸ் லிபரேஷன் இஸ் கால்ட் முகுந்தன் அப்படிங்கிறத பார்த்தோம். முகுந்த பிரேஷ்டன் அப்படின்னு. ஸோ லார்ட் கிருஷ்ணா ஹஸ் சென்ட் குருதேவ் டு டெலிவர் அஸ். ஸோ அதுதான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். போன வாரம் பார்த்தது இந்த 2 ஸ்லோகங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த ப்ரைடு, இந்த பொறாமை, இந்த அகங்காரம் எல்லாம் விட்டு போய் ஆச்சாரியர்கள், பிரஜபூமியில் இருக்கிறவர்கள் அந்த 8 விஷயங்கள் மேல மனசை நிலைநிறுத்தி அந்த
ஆசையை வளர்த்து கொண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆசையை வந்து வளர்க்கும் போது பொக்கிஷமாக அது மாறணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த விரஜபூமியில இருந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து அந்த விரஜபூமியில இருக்கிற அந்த அற்புதமான அந்த ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா 4 விஷயங்கள் அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்றார். ஸ்ரீலா ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி மற்றும் அவருடைய எல்லா சகாக்கள் மற்றும் அவருடைய வழியை பின்பற்றுபவர்களை வந்து நாம வந்து தொடர்ந்து வழிபடணும், வணங்க வேண்டும், அவர்களுடைய கோட்பாடுகளை படிக்க வேண்டும் அப்படிங்கறதான் சொல்றார். ஸோ அதனால வந்து ரகுநாத கோஸ்வாமி சொல்றது நம்மளுடைய முந்தைய ஆச்சாரியர்களான ஸ்வரூப் தாமோதர், இப்ப வந்து நம்ம மகாபிரபு லில்லியில வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல படிக்கும் போது ஸ்வரூப் தாமோதர், அதே மாதிரி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவங்க எல்லாரையும் வந்து வழிபட வேண்டும், வணங்க வேண்டும், அவர்களுடைய கோட்பாடுகளை அப்படியே பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு சொல்றார். மனமே தயவு செஞ்சு எதையாவது நிலைநாட்டாத, இந்த பௌதிக விஷயங்களை நிலைநாட்டாம இந்த ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்களை படித்து தெரிந்து கொள் அப்படிங்கிறத வந்து சொல்றார். அதுதான் வந்து நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல வந்து இந்த சாதன பக்தி, ராகாத்ம பக்தி எல்லா விதமா பார்த்தோம். அது வந்து போன வாரம் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள். அதே மாதிரி பக்தியினுடைய அங்கங்கள், அதை வந்து ஒவ்வொரு நிலைகள் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரத்தா, சாதுசங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி, பாவா, பிரேமா, இது ஒரு நிலைகள் அப்படிங்கிறத நிலையில் பார்த்தோம். இது எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு மனசுக்குள்ள அந்த ருச்சி, அந்த ரசம் வரணும் அப்படின்னா ஸ்வரூப் தாமோதர், ரகுநாத கோஸ்வாமி இவங்களுடைய கிரந்தங்கள் எல்லாம் வந்து எதுக்கு ஒப்பானதுன்னா ரத்தனங்கள், பொக்கிஷங்களா நமக்கு வந்து கொட்டுறதாம். நமக்கு வந்து அவங்களுடைய புத்தகங்களை படிக்கிறது மூலமா அந்த அதி அற்புதமான அந்த தாத்பரியங்கள், அவங்க சொன்ன அந்த நீதி கோட்பாடுகள்லாம் எதுக்கு சமமானதுன்னா நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ரத்னங்கள், பொக்கிஷங்கள், வைடூரியங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ அதை வந்து நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும். நல்லபடியா பார்த்துட்டு நம்ம மனசுக்குள்ள அந்த ஆசையை, அந்த டிசைரை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ரசம் அப்படிங்கிற சொல்லும் போது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த இது போன வாரம் நம்ம பார்த்ததுதான் தாசிய பாவம். தாசிய பாவத்துல வந்து ரக்தகா, பத்ரகா அப்படின்னு 2 பேர் வந்து பகவான் கண்ணனோட எப்பவுமே இருந்து அவருக்கு வந்து சேவை பண்ணுகின்ற அந்த சேவை நிலையில் இருக்கிறவர்கள். அதே மாதிரி சக்கிய பாவத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் சுபலா, உஜ்வலா, மதுமங்கள், இந்த மாதிரி நிறைய வந்து அந்த ரசத்துல அந்த பாவத்துல இருக்கிறவங்க. அதே மாதிரி யசோதா, நந்த மகாராஜ், ரோஹிணி அவங்க எல்லாம் வந்து அந்த வாத்சல்ய பாவத்துல கண்ணனுக்கு வந்து சேவை செய்கின்றவர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி விருந்தாவனத்துல மூடு எப்பவுமே, விருந்தாவனத்துடைய நிலை எப்பவுமே இருக்கும் அப்படின்னா வந்து அந்த விரஜபூமியில கிருஷ்ணனுக்கும் ராதாராணிக்கும் சேவை செய்வதில் என்னென்னலாம் செய்யணுமோ அந்த எல்லா விதமான அந்த லீலைகளுக்கும் வந்து தகுந்தாற்போல் அவருக்கு வந்து சேவை செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பக்தர்கள் தொடர்ந்து எல்லா விதமான அவங்களுக்கு தகுந்த, அவங்களுக்கு நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பக்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது ரகுநாத கோஸ்வாமி என்ன சொல்றார், மனசுக்குள்ள அந்த ராதாகிருஷ்ணரோட மேல அந்த பிரேமை வந்து சின்ன சின்னதா அந்த மொட்டு விட்டு அதி அற்புதமான அந்த தாமரை மலர் வந்து மனசுக்குள்ள வளரும் அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம பண்றது எதனால அப்படின்னா பகவான் மேல வந்து அந்த ருச்சி, அந்த பிரேமை வந்து கண்டிப்பாக வரணும், அந்த டேஸ்ட், அன்ஃபிளிஞ்சிங் அட்ராக்ஷன் அப்படின்னு வந்து ரகுநாத கோஸ் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ரூப கோஸ்வாமி தன்னுடைய நெக்டர் ஆஃப் டிவோஷன்ல இருக்கார். அன்ஃபிளிஞ்சிங் அட்ராக்ஷன் இஸ் த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறார். நமக்கு எலிஜிபிலிட்டி, நமக்கு என்ன எது வரணும் அப்படின்னா வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறார். இது கடைசியா நேற்று நம்ம பார்த்தது, போன வாரம் பார்த்தது இந்த அசத்வர்த்த வேஷ்யா விஷிரிச்சு, இது வந்து 4வது ஸ்லோகம் தான் பார்த்தோம். இந்த 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் இந்த முதல் 4 மட்டும் ஃபாஸ்டா போயிடுறேன். இன்னைக்கு வந்து குறிப்பா நம்ம வந்து 5, 6ல போக்கஸ் பண்ணுவோம். 4வதுல என்ன பார்த்தோம், அசத் சங்க தியாகம் அப்படின்னு வந்து ரகுநாத கோஸ்வாமி சொல்லியிருக்காரு இல்லையா, ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. அசத் சங்கம்னா அபக்தர்கள், இல்லைன்னா வந்து நான் டிவோட்டிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கணும் அப்படின்னாரு. ஏன் குறைச்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒப்புமை எப்படி சொல்றாரு, மனசே நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மத்தவங்களோட வந்து சங்கம் வைத்துக்கொண்டு அவங்களோட இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் உள்ள பதிய வச்சுட்டு இருக்கோம் நம்ம ஹிருதயத்துக்குள்ள. என்னது, பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அந்த ஆசையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க. யாரு பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னா ஒரு வேசிக்கு சமமா வந்து இந்த நான் டிவோட்டிஸை வந்து ரகுநாத கோஸ்வாமி சொல்றார். எப்படி வந்து ஒரு வேசி வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருக்கிற அந்த பௌதிக விஷயங்கள், பொக்கிஷங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆசை
ஆசை வார்த்தைகளை பேசி மயக்கி எடுத்து விடுவார்களோ அதே போல அபத்தர்கள்லாம் வந்து நமக்கு தேவையில்லாம சில லௌகீக விஷயங்கள் இல்லைன்னா வந்து பிரஜல்பா இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசு அதுல லைக் ஆரம்பிச்சு நமக்கு உள்ள இருக்கிற அந்த பொக்கிஷமான அந்த சேவை செய்கின்ற அந்த ஆசை கொஞ்சம் கொஞ்சமா போயிடும் அப்படிங்கிறார். அதுதான் பார்த்தோம். ரெண்டாவது வந்து நிறைய இடத்துல வந்து இந்த இந்த பக்தி மார்க்கத்துல இதுதான் நம்ம பார்த்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது வந்து எப்படி வந்து ஒரு 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 விலை மாதவோ இல்லைன்னா வந்து ஒரு வேசியோ இல்லைன்னா யாரோ வந்து நம்மளை வந்து மயக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளை என்னென்னலாம் செய்யணுமோ அது என்னென்ன விதங்கள்ல செய்ய முடியுமோ எல்லா விதங்களையும் நம்மளை வந்து இந்த பௌதிக விஷயங்கள் மேல நம்மளை திணித்து நம்மளை வந்து அந்த தேவையில்லாத வார்த்தைகள் பேசிகள்லாம் பேசி நம்மளை மயக்கி நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற அந்த பொக்கிஷம் என்ன பொக்கிஷம், ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ், அந்த ஞானம் என்னது, நம்ம பக்தி முன்னேறத்துக்கு தேவையானது என்ன அப்படின்னா அந்த டிசைர் டு சர்வ் கிருஷ்ணா, அந்த 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 ஆசையை வந்து பறிச்சுன்னு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அந்த ஆசையை பறிச்சுன்னு போயிட்டு வேற ஏதாவது நம்ம மனசுக்குள்ள போய் திணிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த பக்தியின் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பக்தி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பண்ணா கடைசியில முக்தி அடைஞ்சா போதும் அப்படின்னா அதுக்கு ரகுநாத கோஸ்வாமி ஒரு பெரிய உதாரணம் தரார். அது வந்து இந்த பெரிய புலி, பசியோட இருக்கிற புலி மாதிரி அந்த விஷயம் அப்படிங்கிறார். ஸோ நிறைய இடங்கள்ல வந்து இந்த முக்தி இல்லைன்னா லிபரேஷன் அது அடைஞ்சா போதும், எதுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் படணும் அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறார். இப்ப நம்ம முக்தியிலேயே நிறைய விதமான முக்தி இருக்கு. சாயுஜ்ய முக்தி, சாருபிய முக்தின்னு பல விதமான முக்திகள் இருந்தாலும் அதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரம்மனோட கலக்கிறது. பிரம்மனோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த சாயுஜ்ய முக்தி ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா சாயுஜ்ய முக்தி பார்த்தோம் அப்படின்னா அது பிரம்மனோட சேர்க்கிறது. இதுக்கு எப்படி என்ன அர்த்தம்னா ரகுநாத கோஸ்வாமி ஆல்ரெடி வந்து நம்ம ஏற்கனவே இந்த துக்காலயத்துல தான் மாட்டின்னு இருக்கோம். துக்காலயம்னா என்ன, இந்த ஜெயில ஏற்கனவே நம்ம ஜெயிலர் கிட்ட மாட்டின்ட்டு தவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு நான் வந்து பக்தி பண்ணி முன்னேறி கடைசியில் எனக்கு முக்தி கொடுங்கன்னு கேட்டு முக்தி கிடைத்த என்ன பிரயோஜனம், மீண்டும் இந்த பிரம்மனோட கலந்து போய் அதுவும் கிட்டத்தட்ட இன்னொரு ஜெயில் மாதிரி தான். அந்த இன்னொரு ஜெயில கலந்து என்ன பிரயோஜனம், அந்த சேவை செய்கின்ற அந்த மனப்பான்மை போய்விடும், அந்த ஆசை போய்விடும், அந்த எலிஜிபிலிட்டி போய்விடும், அந்த ஒரு வாய்ப்பு நம்மை விட்டு போய்விடும் அப்படிங்கிற சொல்றாரு. ஸோ அதனால வந்து யாராவது வந்து முக்தியை பத்தி பேசலாம், நமக்கு வந்து முக்தி கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தூய பக்தி அந்த பியோர் டிவோஷன் சர்வீஸ் செய்ய ஆரம்பிச்சோம்னா முக்தி நம்ம வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்குமா, நான் உனக்கிட்ட வரேன். ஆனா நம்மளுடைய ஆச்சாரிகள் சொல்றாங்க அது வந்து ஒரு புலிக்கு சமமானது. நம்ம போய் மாட்டின்ட்டோம்னா அது நம்மளை வந்து சாப்பிட்டுடும், நம்மள பசியா இருக்கிற மாதிரி நம்மளை வந்து சாப்பிட்டுடும் அப்படிங்கிறார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெயில இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு போறதுக்கான சமம் அப்படிங்கிறார். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அதுல ரொம்ப மனசே இது திருப்பி சொல்ற மனசே தயவு செஞ்சு யாராவது நான் முக்தி தரேன் வா, நான் இதெல்லாம் இந்த கோட்பாடுகளை செய், இந்த விஷயங்கள் செய், உனக்கு வந்து கண்டிப்பாக முக்தி கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றதுனால அதனால போய் அதுல மாட்டின்ட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆசை அற்றுவிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ அந்த முக்தியோட நிலைகள்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாலோக்கிய முக்தி, சரிஷ்ட முக்தி, சாமிப்பிய, சாருபிய அப்படின்னு. அதே மாதிரி சாலுக்கில 2 விதமா இருக்கு. இதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா பகவானோட போய் அந்த அவரோட கிரகத்திலேயே இருக்கிறது, அவருடைய இருப்பிடத்திலே இருக்கிறது. அப்புறம் பகவானுக்கு சஷ்டி அப்படின்னா பகவானுக்கு என்னென்ன அந்த ஐஸ்வர்யங்கள் அந்த அப்புலன்சஸ் இருக்கோ அதே திருப்பி அதே மாதிரி கிடைக்கப்படுவது. அதே மாதிரி பகவானுக்கு இருக்கிற அந்த அசோசியேட்ஸ் அது எல்லாமே கிடைக்கிறது சாமீபியம். சாருபியம் அப்படின்னா பகவானோட அந்த அதே மாதிரி ஒரு உடல்நிலை அதே மாதிரி கிடைக்கப்படுறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து மனசை போட்டு குழப்பிக்காம அந்த சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கணுமே அப்படிங்கறதுதான் வந்து அதை வளர்த்துக்கணும். அதுதான் நம்மளுடைய பொக்கிஷம். அதனால உத்தம நிலை இருக்கிற பக்தர்கள் இந்த முக்தியிலலாம் வந்து நம்ம வந்து நிலை கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கறதான் சொல்ல வர்றாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். एवं सतत युक्ताय भक्ता स्वाम परिभाषते ஏசாபி அக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமஹ அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார் பகவான் 12வது அத்தியாயத்தை. முதல்ல அவங்களுடைய அந்த அதி அற்புதமான அந்த விக்ரம் அந்த சச்சிதானந்த ரூபமா இருக்கிற ஒன்றை வழிபடணுமா இல்ல அந்த அருவ பிரம்மத்தை வழிபடணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லார் யார் மோஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா வந்து தன்னுடைய அந்த அர்ச்ச விக்கிரகத்தை வந்து அந்த சாமசுந்தர ரூபமா இருக்கிற அந்த பிரஜபூமியில் இருக்கிற அந்த பிரஜவாசிகளோட இருக்கிற அந்த கிருஷ்ணர் அந்த ராதாகிருஷ்ணன் வழிபடுறது தான் அதி அற்புதம் உத்தமமானது அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு கண்ணன். அதுக்கு வந்து ரகுநாத கோஸ்வாமி வந்து ரொம்ப அழகா சொல்றார். தன்னுடைய
இந்த கிரந்தத்துல எழுதும் போது ரூப கோஸ்வாமியோட அந்த பாத்தியாவளியை வந்து எடுத்து கோட் பண்றாரு. இதுக்கு வளர்றதுக்கு, இது வரத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும், இந்த கிருஷ்ண உணவுல அந்த தூய பக்தி வளர்றதுக்கு என்ன ஒண்ணு தேவைன்னா மிக 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 பெரிய பேராசை வேணுமா. அந்த பேராசைனா என்னது? ஆன்மீக மயமான பேராசை, பௌதிகமான பேராசை கிடையாது. எப்படியாவது நான் வந்து இதை எனக்கு கிடைச்சாகணும், எப்படியாவது. இப்ப நம்ம எப்படி பௌதிக விஷயத்துல வந்து நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்னலாம் நம்மளால வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறோமோ, அதே மாதிரி அந்த பேராசையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீக நிலையான பேராசை. அந்த ஆன்மீக நிலையான பேராசை கிடைக்கும் போது எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும், எந்த இடத்துல கிடைக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அதை அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கணும். நம்ம எவ்வளவுதான் வந்து பெரிய பெரிய அந்த புண்ணிய கர்மாக்கள் நிறைய செஞ்சுட்டே இருந்தாலும் அதுல வந்து நடுநிலையா பகவானுடைய சேவைக்காக அதை வந்து நம்ம அர்ப்பணிக்கல அப்படின்னா அதுல பிரயோஜனம் இல்லாம போய் ரொம்ப அந்த என்ன சொல்றது, அக்கர்மாவை நிறைய வளர்த்துண்டு நம்ம வந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து நிறைய புண்ணியக்காரங்கள் நிறைய பண்ணி வச்சிருந்தோம்னா அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத அவர் சொல்ல வர. நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த தன்னிச்சையாக அந்த சுதந்திரமான அந்த பாவம் வந்து இட் ஷுட் பி வெரி ஸ்பான்டேனியஸ் அட்ராக்ஷன். இப்ப நம்ம வந்து ஒரு தாய் ஒரு குழந்தை மேல, ஒரு குழந்தை ஒரு தாயின் மேல, இல்ல ஒரு நண்பன் ஒரு இன்னொரு நண்பன் மேல, ஒரு காதலன் ஒரு காதலி மேல, இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா இருக்கணும். பௌதிக விஷயமாகவோ இல்ல வந்து வியாபார நோக்கத்தோட இருந்தோம்னா அது வந்து தற்காலிகமானது, நிரந்தரமற்றது. அதுல வந்து ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கும், அது பௌதிக விஷயமா இருக்கும். ஆனா பகவான் கண்ணனோடையும் சரி, ஸ்ரீமதி ராதானோடையும் சரி, ஸ்பான்டேனியஸா இருக்கணும். அதுதான் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஐந்தாவதுல வந்து ரொம்ப அற்புதமா சில விஷயங்கள் சொல்றார். இது என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஐந்தாவது விஷயத்துல என்ன சொல்றாரு, நமக்கு மனசுக்குள்ள அந்த ஆசை வளர்ந்து விட்டது, அந்த பிரைடு குறைஞ்சிட்டு அப்படின்னா மனசுக்குள்ள கிருஷ்ணர் வந்து நம்ம பகவத்கீதை 2வது அத்தியாயத்துல சொல்றாரு 6 விதமான அனர்த்தங்கள், 6 விதமான விஷயங்கள் அது வந்து நம்மளை போட்டு வாட்டி எடுக்கும் அப்படிங்கிறார். அதை வந்து அற்புதமா வந்து மனமே ரொம்ப ஜாக்கிரதையா இரு, நம்ம கிட்ட வந்து இந்த பக்தி பாதையில நீ வந்து முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது உனக்கு வந்து 6 வழிப்பறி கொள்ளைகள் அப்படிங்கிறார். வழிப்பறி கொள்ளைகள்லாம் இங்கிலீஷ் சொல்றது ராபர்ஸ் இல்லைன்னா டக்காய்ட்ஸ் அப்படிங்கிறார். இந்த 6 வழிப்பறி கொள்ளைகள்ல தலைவன் யார் அப்படின்னா லஸ்ட், அந்த காமம் அப்படிங்கிறது. காமம்னா என்ன? அட்ராக்ஷன். நமக்கு ஏதாவது ஒரு இது மேல ஒரு ஆசை வரணும் அப்படிங்கிறது. அதான் வந்து கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்றார், தியாயத்தோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஜோ உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காம காமக்ரோதோ உபஜாயதே குரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படிங்கிறார். ஸோ இந்த 6 பேரை ரொம்ப அற்புதமா வர்ணிக்கிறார். இந்த 6 பேர் யார் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 6 பேர் யார் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். யார்? ஆங்கர், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம். இந்த ஆங்கர், என்வி, கிரீட், உங்க 6 பேரும் ரொம்ப ரொம்ப பயங்கரமா அதிபயங்கரமானவர்கள் அப்படிங்கிறார். 6 பேரும் 6 விதமா நம்மளை வந்து பறிச்சிருவாங்களாம். வழியை நம்ம வந்து அந்த பக்தி பாதையில முன்னேறி கொண்டு போயிட்டு இருக்கும் போது கிரீட் ஏதாவது விதத்துல நம்மளை வந்து பறிச்சிடும். அதே மாதிரி என்வி, பொறாமை, நான் எனக்கு கிடைக்குதுன்றது கிடைக்கவில்லை ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. குரோதம் உங்க எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து சொல்லவே வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது நமக்கு வந்து அந்த கோபம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி மாய, இல்யூஷன், இதுதான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நோக்கத்துல வந்து இருக்கிறது. லஸ்ட் அண்ட் மேட்னஸ், கடைசியில் நமக்கு என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அதுதான் பிவில்டர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 6 தலைவன் யார்? லஸ்ட். ஸோ இந்த 6 பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த 6 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பக்தி பாதையில இப்படி நீங்க முன்னேறி கொண்டு போகின்ற போது மனமே ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வாட்டியும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மேல ஆசைப்படும் போது அது ஆசையினால் நமக்கு வந்து அதை நிறைவேறாத போது கோபம் வந்து, கோபத்தினால் நம்ம புத்தி பேதலிக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோங்கிறது தெரியாம எல்லா விஷயங்கள்லயும் வந்து சரியா வந்து ஒரு டிசிஷன் எடுக்காம தவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எப்படி இருக்கு அப்படிங்கறது எழுதுறாரு. எப்படின்னா இந்த 6 பேருமே நம்ம கழுத்துல வந்து நல்லா சுருக்கு கயிறை மாட்டிட்டு நம்மளை வந்து போட்டு ஒருத்தர் ஒரு ஆங்கிள் வந்து இழுக்கிறாங்களாம். ஒரு சைட்ல இருந்து திசையில இருந்து இந்த பக்கம் வா அப்படின்னு கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்களாம்.
இந்த கழுத்தை போட்டு நெரிக்கிறதுக்கு என்ன ஒரே வழி அப்படிங்கறத வந்து சொல்றாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப உரக்க கத்தணுமா. கிருஷ்ணா யாருக்கிட்ட கத்தணும் அப்படிங்கறத வந்து சொல்றார். பகவான் கண்ணனுடைய பக்தர்களை பார்த்து கத்தணுமா. பக்தர்களே தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அந்த கண்ணன் யார் அப்படின்னா பகாசுரனை, இது வந்து அழகான ஸ்லோகம் இது. பகாசுரனை கொன்ற அந்த கண்ணன், பகாசுரனை கொன்ற அந்த கண்ணனுடைய பக்தர்களை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. மனமே என்ன பண்றனா, இந்த மாதிரி 6 பேர் மாட்டின்ட்டாங்க, உன்னை போட்டு கழுத்துல போட்டு மாட்டும் போது நீ என்ன பண்ணணும்னா, பகாசுரனை கொன்ற அந்த கண்ணனுடைய பக்தர்கள், தூய பக்தர்களை வந்து வாய மனசுலேருந்து அடிவயத்திலேருந்து உறக்கமா கத்து, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, என்னை இவங்க கொல்றாங்க அப்படின்னு சொன்னா உடனே அந்த பகாசுரனை கொன்ற அந்த அற்புதமான கண்ணனுடைய பக்தர்கள் உடனடியாக வந்து உன்னை விடுவிப்பார்கள் அப்படிங்கறதுதான் இந்த 5வது பாடத்துடைய சாராம்சம். இதுதான் வந்து வெளிப்படையான சாராம்சம். ஆனா உள்புறமா இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள். அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். சோ இந்த 6 பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 6 வழிப்பறி கொள்ளைகள். இந்த 6 வழிப்பறி கொள்ளைகளும் வந்து எப்படின்னா வந்து பகாசுரனை கொன்ற கண்ணன். சோ பகாசுரன் யார் அப்படின்னா என்வி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அனர்த்தங்கள், ஒவ்வொரு அனர்த்தங்களுடைய சாராம்சமும் வந்து அந்த பலவிதமான அசுரர்களா வந்து கண்ணன் வந்து சம்ஹாரம் செய்தது அப்படிங்கிறது. சோ நம்ம வந்து மனசுல வந்து எந்த விதமான அந்த வெட்கமோ பொறாமையோ இல்லைன்னா வந்து ஒரு விதமான சஞ்சலமோ இல்லாம ரொம்ப உறக்கமா கத்தணும்னா என்ன ஆச்சோம், நமக்கு வந்து எப்பப்பெல்லாம் வந்து அபக்தர்களோட சங்கமோ இல்லைன்னா நமக்கு வந்து அந்த சங்கம் இல்லைன்னா நமக்கு வந்து அசோசியேஷன் கிடைக்க பெரியலன்னா நம்ம வந்து வாய் விட்டு கத்தணும் அப்படிங்கிறார். வாய் விட்டு கத்தும் போது என்னன்னு கத்தணும், யாருக்கிட்ட கத்தணும், ரோட்ல போறோம் எல்லாருக்கிட்டையும் கத்தக்கூடாது. யார்கிட்ட கத்தணும், தூய பக்தர்கள். அந்த தூய பக்தர்கள் யார், பகாசுரனை கொன்ற அந்த கண்ணனுடைய பக்தர்கள், அந்த கிருஷ்ணருடைய பக்தர்களை கூப்பிட்டோம் அப்படின்னா நேரடியாவே அவங்க வந்து அந்த பக்தர்கள் வந்து அந்த கிருஷ்ணரே வந்து அந்த பக்தர்கள் வந்து நம்மளுடைய கழுத்துல இருக்கிற அந்த கயிறுகள், அந்த 6 பேர் மாட்டின்னு நம்மளை போட்டு வதைக்கிறாங்க இல்லையா, அந்த 6 பேர் வந்து அந்த கயிறுகளை வந்து அவிழ்த்து விடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் இதுல இருந்து வெளியே வரதுக்கான ஒரே வழி பக்தர்களுடைய அனுகிரகம், பக்தர்களுடைய மர்சி நமக்கு கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறது. சோ ஒரு விதமா அது. இன்னொரு விதமா எப்படி சொல்றார் ரகுநாத கோஸ்வாமி, அவர்களுடைய அது அற்புதமான அந்த கிரந்தங்கள், அவங்க எழுதின அந்த லிட்ரேச்சர்ஸ், நம்ம ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ், நம்ம படிக்கிற இந்த புத்தகங்கள் படிக்கிறது மூலமா அந்த ஞானம் நமக்கு கிடைக்கப்பெறும். அதுவாகவே நம்மளுடைய அந்த கழுத்துல இருக்கிற அந்த கயிறு, நம்ம அந்த கயிறு வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கிற கயிறுகள்லாம் சுலபமா வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆச்சாரியருடைய அனுகிரகம், பக்தர்களுடைய அனுகிரகம் இரண்டும் கிடைக்கப்பெற்றால் என்ன நமக்கு கிடைக்கப்பெறும், ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்கின்ற அந்த ஆசை மேலோங்கும் அப்படிங்கிறார். ஸோ பக்தியில முன்னேறதுக்கு மெயினான நோக்கம் என்ன, நம்ம வந்து சேவை செய்யணும் அப்படிங்கறதா நம்முடைய டிசையர். அந்த டிசையரை வந்து இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த எல்லா காரியங்களும் செஞ்சாகணும். இந்த 6 கொள்ளையர்கள்ல இருந்து வெளியே வந்தாகணும். இந்த 6 கொள்ளையர்கள்ல இருந்து நம்ம வெளியே தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு இவங்க எல்லாரையும் நம்ம கூப்பிடணும். சும்மா சாதாரணமா கூப்பிடக்கூடாது, அப்படியே கதறணும் அப்படிங்கிறார். நீங்க வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் படிக்கும்போது தெரியும், ஒரு சமயத்திலையும் வந்து மகாபிரபுவுடைய அந்த அசோசியேஷன் இருக்கிற எல்லா பக்தர்களையும் வந்து மகாபிரபுவோட அசோசியேஷன் கிடைச்சவங்க கதறுவாங்களாம். கதறினாதான் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத வந்து அற்புதமா சொல்லப்படுறாங்க. சோ பகாசுரன் எதுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த சீட்டிங் ப்ரொபென்சிட்டி, கன்னிங்னஸ், அது வந்து நமக்கே தெரியாதான், நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு அகங்காரம், அந்த பொய் அகங்காரம், நம்ம மனசுக்குள்ள அந்த மாயை, நம்ம மனசுக்குள்ள வந்து அந்த குரோதம் எல்லாம் உள்ள உக்காந்துட்டு இருக்குமோ, அது ரொம்ப தெரியும். ஹிப்போக்ரசி, வெளிப்புறமா நம்ம வந்து எல்லாம் சொல்றது, ஆனா உள்ள நமக்கு தான் தெரியும். அவங்களுடைய மனசுக்குள்ள இன்றைய தினம் நீங்க உங்க மனசுக்குள்ள வந்து நீங்களே வந்து அதை வந்து போட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹிப்போக்ரசி, அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொய்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும். அந்த பொய்மைத்தன்மை இல்லைன்னா இரட்டுப்பு தன்மை, வெளிப்புறமா ஒரு மாதிரி இருக்கிறது, உள்புறமா ஒரு மாதிரி நடக்கிறது. வெளிப்புறமா ஒரு மாதிரி பேசுறது, உள்புறமா ஒரு மாதிரி நடக்கிறது. வெளிப்புறமா ஒரு மாதிரி செய்கைகள் செய்யறது, உள்புறமா மனசுக்குள்ள அதோட நோக்கம் வேற மாதிரி இருக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் அந்த இரட்டுப்பு தன்மை, அந்த கன்னிங்னஸ், இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா இந்த பகாசுரன் அப்படின்னு. ஸோ பகாசுரன் அழிச்சது யார், கண்ணன். ஸோ அந்த கண்ணனுடைய
தூய பக்தர்கள் யார்? அந்த ஆச்சாரிய பரம்பரையில வந்தவர்கள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள், சேவகர்கள், பக்தி சேவை செஞ்சுக்கின்ற எல்லா உத்தமமான பக்தர்கள். சோ அவங்க கிட்ட போய் கதறணும் அப்படிங்கிறார். நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க கிட்ட போய் கதறணும் அப்படிங்கிறது தான் ரகுநாத கோஸ்வாமி இந்த 5வது பாடல்ல அற்புதமா சொல்றாரு. அதுக்கு வந்து அற்புதமா அவங்க எல்லாருக்குமே தெரியும். பிரகலாத் மகாராஜ் நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து பாகவத்திலயும் சரி எல்லா இடங்கள்லயும் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு. பக்தி ரசாமிர்த சிந்து பிரகலாத், நம்ம பக்த சிரோமணி சிரேஷ்டன் பிரகலாதன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே தன்னுடைய நண்பர்களுக்கு எடுத்து சொல்ற அந்த கோட்பாடுகள், அந்த லெசன்ஸ்லயே உங்க எல்லாருக்கும் தெரியும் how powerful is association with the devotees அப்படிங்கிறது. 6வது பாடல். 6வது பாடல் ரொம்ப அழகான பாடல். அரே சேதபோதிய கபட கபட குட்டினாதி பரா கராக்ஷன் த்ரேசனத்வா. இது என்ன சொல்ல வர்றார்? கபடம், கபடம்னா நம்ம இந்த கபட நாடகம் ஆடுமா. இதுக்கு என்ன சொல்ல வர்றார்? ஓ மைண்ட், why do you burn us both by bathing in the urine trickling from the ass of great deviousness and hypocrisy அப்படிங்கிறார். இது எப்படி சொல்ல வர்றாருன்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு நிலையில வந்து பக்தியில முன்னேறி இப்ப நான் வந்து 16 மாலா ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து ஒரு ஆச்சாரியருடைய திருவடி ஸ்தானத்தை பிடித்து அவங்க கிட்ட வந்து நான் வந்து தீட்சையும் வாங்கிட்டேன். என்னோட சிக்ஷா குரு இருக்கார், தீக்ஷா இருக்கார். நான் வந்து ஓரளவுக்கு என்னுடைய இந்த பொய் அகங்காரம், இந்த 6 காம குரோத லோபம் இது எல்லாத்திலும் நான் விட்டு வந்துட்டேன். நான் வந்து ரெகுலரா சாதன பக்தி பண்ணிட்டு இருக்கேன். நான் சாதன பக்தி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு நான் இன்றைய தினம் வந்து சேவெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குன்னு வந்து ஒரு தாசன், ஒரு தாசி அப்படிங்கிற ஒரு அந்த நிலையான ஒரு பெயரும் கிடைக்கப்பட்டு நான் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, மனசுக்குள்ள அந்த கோபம், லோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் போனா கூட என்ன மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கும் அப்படின்னா, இந்த டிஸ்ஆனஸ்டி. அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, பொய்மைத்தன்மை, இரட்டிப்புத்தன்மை. வெளிப்புறமா ஐம் எ டிவோட்டி, நானும் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு வெளிப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய கோபம், என்னுடைய லஸ்ட், என்னோட காமம் இதெல்லாம் நான் அழிச்சு அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், அவங்க எல்லாரையும் வந்து நான் சாகடிச்சிட்டேன், அந்த வழிப்படி கொலைகள் எல்லாம் வந்து சாகடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள எல்லாம் வந்து உட்காந்துக்கோன்னா, நம்மளுடைய கிரேட்டஸ்ட் எனிமி, நம்மளுடைய மிகப்பெரிய பகைவன் யார்? இந்த 6ஐயும் தவிர ஒரு மிகப்பெரிய பகைவன் ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மனமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, மனமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த 6வது ஸ்லோகத்துல சொல்றாரு. என்ன, நீ 6ஐயும் தாண்டி வந்தாலும் உனக்குள்ள இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ஆனஸ்டி, அந்த ஏமாற்றுத்தன்மை. நான் ஏமாற்றுறது, அதாவது வெளிப்புறமா ஒண்ணு இருக்கிறது, உட்புறமா இருக்கிறது. அது யாராலுமே தெரியாது. அது வந்து ஒருத்தர் அவங்கவுங்களுடைய அந்த நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரிதான் தெரியும். சோ அதனால அந்த டிஸ்ஆனஸ்டி, அந்த வந்து அந்த பொய்மைத்தன்மை அப்படிங்கறத எதுக்கு வந்து ரகுநாத கோஸ்வாமி வந்து ஒப்புமை தராருன்னா, ஒரு கழுதினுடைய மூத்திரத்தை வந்து நம்ம வந்து ஸ்நானம் பண்ற மாதிரி, இல்லைன்னா கழுதியுடைய மூத்திரத்துல வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி அப்படிங்கிறார். ரொம்ப ரொம்ப கடினமான வார்த்தை, ரொம்ப கடினமா வெளிப்புறமா பௌதிக விஷயமா பார்த்தா என்ன இது இப்படி இருக்காரு அப்படின்னு. ஆனா அதுதான் சாஸ்வதம், அதுதான் வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ வந்து ரகுநாத கோஸ்வாமி தன்னோட மனசுக்கிட்ட சொல்றாரு. அதான், ஆனா இது நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா, நமக்கு இந்த நிலையில எப்படி இருக்கும் அப்படின்னு. சோ பக்தர்கள் வந்து சாதக நிலையில வந்து, இப்போ நான் வந்து 3 வருஷமா சாண்டிங் பண்றேன், நான் வந்து 1 வருஷமா சாண்டிங் பண்றேன், நான் 15 வருஷமா சாண்டிங் பண்றேன், நான் இந்த சேவை பண்றேன் அந்த சேவை பண்றேன் அப்படிங்கறத வந்து 3 நிலைகளா பிரிச்சிருக்காரு. 3 நிலைகள் என்ன? ஸ்வனிஷ்டா, பரினிஷ்டா, நிரபேக்ஷா அப்படின்னு. சோ பொதுவா வந்து ஸ்வனிஷ்டா அப்படிங்கிறது கிரகஸ்தாரால இருக்கிறது, இல்ல பிரம்மச்சரியம்ல இருந்து இது பண்றவங்க, இல்லைன்னா வந்து இந்த பரினிஷ்டா, இது 2 நிலைகள்லயும் வர்றது இந்த ஸ்வனிஷ்டா பரினிஷ்டா. நிரபேக்ஷா அப்படிங்கிறது பிரம்மச்சாரிகள், கோயில இருக்கிறவர் பிரம்மச்சாரிகள், இல்லைன்னா வந்து இப்போ வந்து சந்நியாசம் எடுக்கிற நிலையில இருக்கிற வயது முதிர்ந்த பிரம்மச்சாரிகள், அந்த மாதிரி நிலையில இருப்பாங்க. பட் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஸ்வனிஷ்டா அண்ட் பரினிஷ்டா. இந்த 2 நிலைகள்ல வந்து இப்ப எப்படி குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நான் வந்து இந்த காம குரோத லோபத்துல தான் வெளியே வந்துட்டேன், மனமே நான் வந்து ஓரளவுக்கு வந்து நான் சாண்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், நான் வந்து பக்தி சேவையும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கிற போது, வாட் இஸ் யுவர் டிஸ்ஆனஸ்டி லெவல், வாட் இஸ் யுவர் அந்த பொய்மைத்தன்மை, அதாவது அந்த ஏமாற்றுத்தன்மை எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறதா தெரிஞ்சுக்கணும். சோ அதுல வந்து முதல் நிலையில பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சாதகாஸ். எல்லாருமே சாதகாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுல
ஸ்வனிஷ்டானா இந்த கிரகஸ்தர்கள் எல்லாருமே இருக்கு. அதுல வந்து அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது மாதாஜிஸா இருந்தாலும் பரவாயில்ல, பிரபுஜிஸா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நிலை பக்தர்கள் இருந்தாலும் சரி, அவங்க வந்து they are devoted to self realization. அதாவது இப்ப நம்ம வந்து நம்மளுடைய பகவத்கீதா, பாகவதம் இந்த கிரந்தங்கள்லாம் படிச்சுட்டு நமக்கு வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்துல ரொம்ப எல்லாம் ஈடுபாடு இல்லாம அந்த பகவான் ஹரியு மேல ரொம்ப தீவிரமா நம்ம வந்து பக்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நிலை வந்தா ஸ்வனிஷ்டா. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு பக்தி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பக்தி பண்றதுக்கான அனுகூல்யமான விஷயங்கள்லாம் ராதாகிருஷ்ணா ரொம்ப அழகா நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது பக்தி பண்றது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தி பண்றதுக்கு தேவையான அனுகூலமான விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் நமக்கு தர ஆரம்பிச்சிருவார். கண்ணனும் சரி ராதாராணியும் சரி நமக்கு தெரியும். அதாவது நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த பக்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசையை வளர்த்து கொண்டோம்னா அதுக்கான தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க தர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ஃபெசிலிட்டிஸ அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த அற்புதமான அந்த பயன்பாடுகளை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்ல வர்றார். ஸோ இதுல சில பேர் வந்து தியானம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஜபம் பண்ணுவாங்க, சில பேர் துளசி ஆர்த்தி பண்ணுவாங்க, என்ன விதமான இருக்கலாம். பக்தி சேவையில நிறைய இருக்கு இல்லையா. ஆனா இந்த ஸ்வனிஷ்டா அந்த சாதகா நிலைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஃபெசிலிட்டிஸ், கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாய்ப்புகள், அந்த ஃபெசிலிட்டிஸ தூய்மையான உன்னதமான உத்தமமான பக்தர்களுக்கு அதை வந்து பயன்படுத்தாம நமக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பௌதிகவாதிகள் மற்றும் யாராவது வந்து ரொம்ப பணம் பிடித்தவர்கள் இல்லைன்னா வந்து யாராவது வந்து தனக்கு பேரும் புகழும் வரணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்களா. அவங்க வந்து ஓரளவுக்கு பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களோட ரொம்ப கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க, கூட வந்து ஒரு ஒரு விதமான தோழமையும் நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதை வந்து வழங்க ஆரம்பிச்சிருவோம். புரியுதா? இப்ப வந்து நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, பிரசாதம் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல விதத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்குதுன்னா அந்த ஃபெசிலிட்டியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சேவைக்கு பயன்படுத்திட்டு அதே வந்து தூய பக்தர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன மனசு என்ன பண்ணுமா, இது ஜென்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனா அதுதான் வந்து உண்மை. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து மெட்டீரியலிஸ்ட், அதாவது வந்து பௌதீக வாழ்க்கை அதை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோமா, நமக்கே தெரியாதான் அது வந்து நம்ம வந்து கரெக்டா பண்றோமா இல்லையா அப்படின்னு தெரியாம ஒரு நிலையில வந்து கொடுக்கப்பட்டுள்ள எல்லா வாய்ப்புகளையும் நம்ம வந்து பௌதீகவாதிகளுக்கு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ஸ்வனிஷ்டா. இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னா, நான் வந்து ஒரு உன்னதமான பக்தர் அப்படின்னு நான் ரோட்ல எங்கேயாவது போயிட்டு இருக்கேன், இல்ல நான் வந்து அழகா அற்புதமா நான் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப வெளியில யாராவது வந்து பெரிய 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 என்ன சொல்றது பக்தர்கள் தான், ஆனா அந்த அளவுக்கு வந்து பக்தி இன்னும் முன்னேறல. ஆனா வந்து அப்பப்பைக்கு கோயிலுக்கு வருவாங்க. அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா வந்து தன்னுடைய ஐஸ்வர்யங்கள்லயும் தன்னுடைய ரிச்சஸ்ல ரொம்ப அப்புலண்டா இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் வரும்போது அவங்க கிட்ட போய் ரொம்ப ரொம்ப டம்பமா பேசுறது, அதாவது நான் தான் ஒரு பக்தன், நான் வந்து என்கிட்ட வந்திருக்கீங்க, ஓகே எப்படி இருக்கீங்க, நீங்க கோயில்ல வந்திருக்கீங்களா, ஹரே கிருஷ்ணா எல்லாம் சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணா வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் அப்படியே பேசுறது. ஆனா உள் நோக்கம் என்ன இருக்கும்னா அவங்க கிட்ட பேசுறது மூலம் தனக்கு வந்து அந்த ப்ரைடு, அந்த அகங்காரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வைக்கிறது. அது வந்து ஸ்வனிஷ்ட நிலைன்னு. நான் வந்து ஒரு சாதாரண பக்தர் தான், நான் வந்து பக்தியை செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா யாராவது வந்து இப்போ கோயிலுக்கோ இல்ல யாராவது வந்து வந்து பேச வராங்க அப்படின்னா உடனே நான் பேசுறேன் நானே வந்து பேசுறேன், நான் வந்து இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போய் அவங்க கிட்ட வந்து பார்த்து பேசுறது, அவங்க கிட்ட வந்து ரொம்ப அந்யோன்யமா பேச ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து ஸ்வனிஷ்ட நிலை. இன்னொரு உதாரணம் இதுக்கு என்ன அர்த்தம், கழுதுடைய மூத்தரத்தை வந்து தலை மேல அபிஷேகம் பண்றதுக்கான சமம் அப்படிங்கிறார். இன்னொன்னு நமக்கு வந்து பகவான் கொடுக்கின்ற அந்த அற்புதமான பிரசாதம், சில பேர் சொல்லுவாங்க பிரசாதம் அப்படின்னு. சோ எல்லாத்தையும் வந்து தான் வந்து ஒரு நிலையில பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரசாதத்தை வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாற் போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு அதுலயே வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப அது மேலேயே தன்னுடைய புலன்களை வந்து வெளிப்புறமா பார்த்தா நான் வந்து பிரசாதம் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு வெளிப்புறமா சொல்றது, ஆனா உட்புறமா தன்னுடைய புலன்களை வந்து திருப்திப்படுத்துற மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அகைன் வெளிப்புறமா அவர் பக்தர் தான், ஸ்வனிஷ்டா தான், சாதக நிலையில் தான் இருக்கார், ஆனா உட்புறமா பார்த்தோம்னா
என்ன அர்த்தம்? தன்னுடைய இந்திரியங்களை வந்து திருப்திப்படுத்தின்னு இருக்கார். அதுவும் வந்து ஒரு கழுதனுடைய இல்லைன்னா வந்து ஒரு கழுதனுடைய அந்த மூத்திரத்துல வந்து அபிஷேகம் பண்றதுக்கான நிலை அப்படிங்கிறார். இதெல்லாம் பார்த்தானா நமக்கே வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த பக்தி சேவை செய்யும் போது நமக்கு வந்து நம்மை அறியாமலேயே வந்து பகவான் வந்து நிறைய ஐஸ்வர்யங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு தருவார். அதாவது சில சமயம் வந்து நிறைய வந்து பேர் புகழ் மதிப்பு சம்பாத்தியம் எல்லாம் கிடைக்கப்பெறும். ஆனா அதெல்லாம் கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டு நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்த ஆரம்பிச்சிருவோமா, நமக்கே தெரியாதான். உதாரணத்துக்கு வந்து நமக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் போது வந்து நம்ம வந்து ஒரு இதுல பார்த்தோம்னா ஏதோ வெளிப்புறமா ஆர்த்தி இதெல்லாம் பண்ணுவோம். ஆனா உள்புறமா அந்த ஆர்த்தி பண்ணும்போது கூட நம்ம மனசு வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு வந்து நிறைய நேரம் கிடைக்கும் போது வந்து நம்மளோட கிரந்தங்கள் படிக்கிறது, கிரந்தங்கள் கூடவே வந்து பாலிடிக்ஸ் இல்ல நியூஸ் பேப்பர் இது மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து வந்து பார்த்து படிச்சுட்டு நல்லா வந்து அதை நல்லா அனுபவிக்கிறது. கேட்டா இல்ல நான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு. ஆனா உள்ள மனசுக்குள்ளதான் தெரியும் அதோட 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 திருப்திக்காக நம்ம பண்றது அப்படின்னு. அதே மாதிரி பக்தர்கள் அப்படின்னா உடனே நம்ம எங்கேயாவது கோயிலுக்கோ எங்கேயாவது போனாலும் உடனே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்மள யாராவது வந்து வணங்கணும் வழிபடணும், நம்ம காலில் சில பேர் வந்து விழுவாங்க வணங்குவாங்க அப்படின்னா அதுல நமக்கு ஒரு ஒரு விதமான பெருமை ஒரு தற்பெருமை கிடைக்கப்பெறும். ஸோ வெளிப்புறமா அது பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஓகே 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 ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உட்புறமா அது உள்ள வந்து ஒரு சந்தோஷத்தை வளர்த்துக்கிறது. So indulging in sense gratification is the name of satisfying the supreme lord. ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து போகா, இப்போ வந்து ஏகாதசி நாளைக்கு ஒரு நாள் நம்ம பேசணும் இல்லையா, ஏகாதசி பிரசாதம் வாவ் இன்னைக்கு தான் ஏகாதசி ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூகுள்ல சர்ச் பண்ணி எல்லா விதமான ஏகாதசி ஐட்டமும் பண்ணிட்டு அது வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்றது ஒரு விதம். ஆஃபர் பண்ணும் போதே என்ன வச்சது வா இன்னைக்குதான் ஃபீஸ்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஆக்சுவலா நம்ம வந்து நம்ம புலன்களை திருப்தி பண்றோம், ஆனா வெளிப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பகவானுக்கு செய்யற மாதிரி செய்யறது அப்படின்னு. ஸோ அதனால இதுவும் வந்து சாதக நிலையில ஸ்வனிஷ்டால இந்த மாதிரி பல விதமான நிலைகள்ல இருப்போம். இது எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இந்த காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் ஆச்சாரியத்தினுடைய எல்லாம் வந்தாலும் மனசுக்குள்ள இது இருந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மனமே தயவு செஞ்சு இதுல இருந்து நீ வெளியே வா அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து இன்னொரு அற்புதமானது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வந்து வெளிப்புறமா இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்றது. ஆனா எங்கேயாவது கடை இந்த மாதிரி எங்கெல்லாம் போனா இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப கவர்ச்சிகரமான சில விஷயங்களை பார்த்தானா வா இது நல்லா இருக்கே, சரி பரவாயில்ல, ஓகே இது நல்லா இருக்கே, பரவாயில்ல இதை நம்மளால இது பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் குறிப்பா நிறைய ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி பௌதிக விஷயங்கள் மேல வந்து வெளிப்புறமா வந்து நாட்டம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா உட்புறமா அது மேல ரொம்ப தீவிரமா ஆசை இருக்கும், அது வந்து தெரியாம இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மெத்த படித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து பகவத்கீதா நல்லா ஃபுல்லா டாப் டு பேட்டம் 6 வாட்டி படிச்சுட்டேன், 18 சாப்டர்ஸும் படிச்சுட்டேன், பாகவதம் ஃபுல்லா படிச்சுட்டேன், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டேன். பட் இந்த நான் கிளாஸ் கொடுக்கணும், நான் இந்த ப்ரீச்சிங் பண்ணணும், இதுல இருந்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம், இதுல இருந்து இந்த லாஜிக்கா இந்த தத்துவார்த்தமா இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, சரி இதுக்கு அது படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பகவத்கீதையை விட்டுட்டு கூட மேறதான் நான் படிக்க ஆரம்பிக்கேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அதுல இருந்து படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பகவத்கீதை இல்ல நம்ம ஆச்சாரியோட கிரந்தங்கள் மேல இருக்கிற அந்த அந்த டேஸ்ட் போய் அந்த லாஜிக் மற்றும் இந்த சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் மேல நமக்கு வந்து ஆசை வளர்ந்து விடும், ஸ்பெகுலேஷன் ஜாஸ்தி ஆயிடும். இந்த லாஜிக் அண்ட் ஸ்பெகுலேஷன் அதுவும் என்ன அர்த்தம்? கழுதனுடைய மூத்திரத்துக்கு சமமானது அப்படின்னு வந்து சொல்ல வர்றாரு. இது எல்லாமே வந்து கிரகஸ்தர்கள் இல்லைன்னா வீட்டுல இருந்து சாதனை பண்றவர்கள் எந்த மாதிரி வேணா எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பரிநிஷ்டா, அதாவது வந்து சாதகர்கள் வெளிப்புறமா பார்த்தா பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்குது. அதாவது வந்து இப்ப நம்ம பார்த்தது வந்து ஸ்வனிஷ்டா, இப்ப ரெண்டாவது பாக்குறது பரிநிஷ்டா. இதுவும் சாதக பக்தி தான். இது வந்து கிரகஸ்தர்களா இருப்பாங்க, இல்லைன்னா கோயில்ல இருக்கிறவங்க யார் வேணா இருக்கலாம். ஆனா இவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? வெளிப்புறமா பார்த்தோம்னா நான் வந்து என்னோட ஆன்மீக பாதை என்னோட வாழ்க்கையை ஆன்மீகத்திற்காக நான் வந்து கொடுத்து விட்டேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன், நான் வந்து ஏகாதசி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கேன். ஆனா உள்புறமா
வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌதிக சப்ஜெக்ட்ஸ், பௌதிக விஷயம் மேல மனசு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பக்தர்களோட சங்கத்தை விட பக்தர்கள் அல்லாத சங்கத்தோடு தான் அவங்க வந்து மனசு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இல்ல நான் வந்து ப்ரீச்சிங் பண்றேன், நான் வந்து அவங்களோட போனாதான் எனக்கு வந்து அவங்க கிட்ட ஐ எம் டூயிங் பிக்கெஸ்ட் சேவா அப்படின்னு சொல்லிட்டு பக்தரோட சங்கத்தோட தவிர மற்ற அபக்தர்களோட இந்த லௌகீகமான இந்த நார்மலா பௌதிக விஷயங்கள் இருக்கிறவங்களோட மேல வந்து அதிக ஈடுபாடு இருக்கிறது வந்து பரிநிஷ்டா நிலை அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 இது பார்த்தோம். இப்போ ஒண்ணு வந்து ஸ்வனிஷ்டா, பரிநிஷ்டா, நிரபேக்ஷா. இப்ப ஸ்வனிஷ்டா பார்த்தோம், இப்ப வந்து பரிநிஷ்டா பார்க்கணும். பரிநிஷ்டால எப்படி, அதோடைய உதாரணங்கள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். பரிநிஷ்டால எப்படி அப்படின்னா வந்து வெளிப்புறமா வந்து நான் வந்து ஸ்ட்ரிக்டா நான் என்னோட வர்ணாசிரமத்தை வந்து நான் ஃபாலோ பண்றேன், நான் வந்து இந்த பிராமணத்துவம், நான் வந்து இந்த விக்கிரக வழிபாடுலாம் நான் வந்து பர்ஃபெக்டா பண்றேன், நான் வந்து என்னோட இதெல்லாம் பண்றேன்னு. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா புக்ஸும் படிப்பாங்க, கடையில இருந்து சாமான் வாங்கி சாப்பிடுறது, என்னெல்லாம் பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வெளிப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்தர்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வாவ் பெரிய சாதன பக்தி, அவங்கள மாதிரி வந்து பர்ஃபெக்டா வந்து டிடி வர்ஷிப்போ இல்ல இந்த இதெல்லாம் வந்து யாருமே பண்ண முடியாது அப்படிங்கிறது. அது எதுக்கு சமம்? அகைன் பரிநிஷ்டால வந்து அதுவும் வந்து கழுதினுடைய மூத்தத்தை மேல வந்து அபிஷேகம் பண்றது அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு இது, நான் வெளியே போய் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த அந்த தேவையில்லாத சில இடங்களுக்கெல்லாம் போய் வந்து அவங்களோட வந்து சங்கம் வைத்துக்கொண்டு இல்ல நீங்க வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறது. ஆனா மனசுக்குள்ள அவங்களோட இருக்கிறதுக்கு தான் சந்தோஷப்படும். உண்மையிலே வந்து அவங்கள வந்து வழிநடத்தி திருத்தி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலை இல்லாம அவங்களோட சங்கம் எடுக்கும்போது மனசுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷம் இல்ல திருப்தி கிடைக்குமா. இதுவும் வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா வெளிப்புறமா பார்த்தானா வந்து ஓ பெரிய ப்ரீச்சிங் ஆக்டிவிட்டி, ரொம்ப கஷ்டமான ப்ரீச்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள வந்து மனசு லயித்து போய் அது மேல வந்து ஒரு டேஸ்ட் வந்துடும் அப்படிங்கிறார். அகைன் அதுவும் வந்து என்ன அர்த்தம்? பரிநிஷ்ட சாதக நிலை அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த இப்ப வந்து இந்த பிரம்மச்சரியம், இப்ப வந்து கிரகஸ்தரா இருக்கிற உங்களுக்கு வந்து இதுவாட்டியும் பொதுவா வந்து ரகுநாத கோஸ்வாமி சொல்றது சன்னியாசிகளா இருந்தாலும் சரி இல்ல வந்து பிரம்மச்சரியம் இருந்தாலும் சரி அந்த அந்த சாஃப்ரான் ட்ரெஸ் இல்ல வந்து அந்த சாது அப்படிங்கிற நிலை வந்த உடனே வெளியில வந்து எல்லாரும் தன்னை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசணும், நடந்து வந்தா எல்லாரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும், நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு வெளியே எல்லாரும் பார்த்து புகழ்ந்து பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குமா. இது வந்து பார்த்தாலே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா அதுதான் உண்மை, அதுதான் சாஸ்வதம். அதனால மனசை கூப்பிட்டு சொல்றார், மனமே தயவு செஞ்சு இதுல இருந்து வெளியே வா அப்படின்னு. இவ்வளோத்தையும் எதுக்கு சொல்றார்? தன்னுடைய மனசுக்கு எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு ரகுநாத கோஸ்வாமி. ஸோ சில பேர் வந்து அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டா வந்து நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், நான் என்னோட திலக்கெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும், என்னோட ஷிகா என்னோட கண்டி மாலா நான் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து வெளிப்புறமா பார்த்தா ரொம்ப அவன் தானே வா அவரை பார்த்தோன்னே வா அவரை பார்த்தோன்னே ஒரு இது வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிறது மனசுல வளர்த்துக்கிறது. ஸோ நம்ம வெளியே போகும்போது எல்லாரும் வந்து வணங்கணும். இது ஜென்ரலா வந்து இது கிரகஸ்தர்களுக்கும் பொருந்தும், அதே மாதிரி வந்து மற்ற ஆசிரமத்தினர்களுக்கும் பொருந்தும். நான் பொதுவா வந்து சொல்றது இந்த எல்லாரும் வந்து நான் எவ்வளவு வருஷம் தம்மா இருக்கேன் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல, நான் வந்து 15 வருஷமா இருக்கேன், நான் 20 வருஷமா இருக்கேன், நான் கோயில்ல நுழைஞ்ச உடனே எல்லாரும் எனக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லணும், எல்லாரும் என் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ரொம்ப ஓவரா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிற நிலை, அதுவும் வந்து ரொம்ப தப்பான நிலை. அதே மாதிரி ஏதாவது இப்ப இந்த இது பொதுவா எப்படின்னா வந்து ஆசிரமத்துல இருக்கிறவங்க, அதாவது வந்து ஃபுல் டைமா இருக்கிறவங்களுக்கு என்ன பொருத்தம்னா என்ன தேவையோ அதை மட்டும் வைத்துக் கொள்ளாம நிறைய கிடைக்க அது எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுக்கிறது. அதாவது வந்து இப்ப நம்ம வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு இல்லை நம்மளுடைய தேவைக்காக சில விஷயங்கள் வந்து பகவானோட அனுகிரகத்தால கிடைக்க பெறும்போது அது இன்னும் கொஞ்சம் வேணும். அதாவது நான் வந்து எதுவுமே வேண்டான்னு ஒரு நிலைக்கு வந்து கூட அந்த ஆசிரமத்துல இருக்கும்போது நமக்கு வந்து மனசுக்குள்ள அந்த ஆசை வருமா. collects objects and wealth far in excess அப்படிங்கிறார். அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இதே உள்ள தெரியும், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படியே நடக்கும்போது அப்படியே ஒரு கம்பமா ஒரு டம்பமா நடக்கணும். கீழ்நிலையில கனிஷ்டா நிலையில இல்ல நியோஃபைட்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து தனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதோட நடக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன அர்த்தம்? கழுதையுடைய மூத்தத்துல அபிஷேகம் பண்ணிக்கிற மாதிரி அப்படின்னு.
அதே மாதிரி வந்து சரி இவங்களெல்லாம் நான் பேச மாட்டேன், இவங்கெல்லாம் வந்து லேத்தி வந்தவங்க, இவங்கெல்லாம் புதுசா இப்போ இன்னும் நார்மலா நீங்க சென்டருக்கு போறீங்க, நார்மலா கோயிலுக்கு போறீங்க, யாராவது புதுசா வந்த பார்த்தோன்னா இவங்களாம் புதுசா வந்தா பார்த்தா நம்ம சிரிக்க கூட மாட்டோம். நமக்கு யார் தெரிஞ்சவங்களோ அவங்க கிட்ட மட்டும் பேசுறது, நமக்கு யார் வந்து மரியாதை கொடுப்பாங்க, நமக்கு யார் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க, நம்ம போய் யார்கிட்ட சொல்றோமோ இல்லையோ, நம்மள வந்து யார் நம்ம கிட்ட சொல்லுவாங்க அவங்க கிட்ட மட்டும் போய் சிரிக்கிறது, இல்ல அவங்க கிட்ட மட்டும் பேசுறது, இல்ல அவங்க யாராவது நம்ம காலில் வந்தா அது மட்டும் நம்ம ஏத்துக்கிறது, மற்றவங்களெல்லாம் நம்ம வந்து புறக்கணிக்கிறது. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து அகைன் பரிநிஷ்டால ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு நிலை தான். இதெல்லாம் இருந்துன்னா என்ன அர்த்தம்? உண்மையான அந்த பக்தி கிடைக்காது, உண்மையான அந்த தூய பிரேமை கிடைக்க பெறாது அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி சில பேர் இது வந்து ஆப்போசிட், ரெண்டு சைடும் சொல்லலாம். சில பேர் வந்து சில பிரம்மச்சாரிகள் இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு பெண்களோட வந்து சேர்ந்து இது பண்றது, வெளிப்புறமா நான் பிரச்சாரம் பண்றேன்னு, ஆனா உள்புறமா பார்த்தோம்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஆசை இருக்கும். இது வந்து ரெண்டு சைடும் வரும். சில பேர் வந்து நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் போய் பேசிக்கிறது, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு வர்றவங்க கிட்ட வந்து ரொம்ப அந்த காசுக்காக இல்லைன்னா வந்து அந்த டொனேஷன், இப்ப யாராவது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எவ்வளவு டொனேஷன் தருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறதும் வந்து ஒரு தப்பான ஒரு நிலை அப்படின்னு. அதே மாதிரி வந்து நான் வந்து வெளிப்புறமா வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ஷன் பண்றேன், நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பணக்காரர்களிடம் மாத்திரம் போய் சங்கம் வைத்துக்கிறது, அகைன் இதுவும் வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஜென்ரலா இருக்கிறது தான். வெளிப்புறமா வந்து நான் எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா எக்கச்சக்கமா துணி, எக்கச்சக்கமான ஒரு 10-15 விதமான பீட் பேக்ஸ், ஒரு 4-5 விதமான அந்த சத்தர் எல்லாம் அப்படியே ரொம்ப அதிகமா சேர்த்து வச்சுக்கிறது. எதுக்கு அப்படின்னா வெளிப்புறமா பார்த்தா இல்ல வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் டிவோட்டி, நான் உள்புறமா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து சேர்த்து வச்சுக்கிறது. கடைசியில என்ன முக்கியமான விஷயம் என்ன, இந்த வாழ்க்கை, இந்த ஆன்மீக வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன? அந்த விரஜபூமியில இருக்கிற அந்த கிருஷ்ணர் ராதாகிருஷ்ணன் மேல அந்த லவ்விங் டெவோஷன், அந்த அட்டாச்மெண்ட், அந்த பிரேமை, அந்த பிரீத்தி வரணுங்கிறதுக்காக தான் உள்ள பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டுட்டு மத்த எல்லா விஷயத்திலயும் பண்றது. இதுல வந்து இன்னும் குறிப்பா என்னன்னா, கோயில்ல போய் வந்து சேவம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா கூட அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கறதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிலையில வந்து நமக்கு வந்து சொல்றார். இது வந்து இந்த சிக்ஷை ரொம்ப கடினமான சிக்ஷை. ஆனா இந்த கடினமான சிக்ஷை மிக மிக அவசியம் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாரு? டிசிட்னஸ், அதாவது ஏமாற்றுத்தன்மை, தப்பு கண்டுபிடிக்கிறது, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தப்பு கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி வந்து ஸ்பெகுலேஷன், ஆர்குமெண்டேஷன், இதெல்லாம் என்னது அப்படின்னா நம்மளுடைய உண்மையான அந்த ஆன்மீக தெளிவு, அந்த ஆன்மீக ஞானம் கிடைக்கப்பறதுக்கு இதெல்லாம் வந்து டிட்ரிமெண்டல், இதெல்லாம் வந்து நம்மளுடைய தடைக்கற்களாக நம்மளுடைய பாதையில முன்னேறதுக்கு வழியே இல்லாம பெருசா இருக்கும் அப்படிங்கிறது. So இதெல்லாம் என்ன சொல்றாரு? Only fools think by bathing in ass urine they can become cleansed அப்படின்னு. It actually pollutes their spiritual life. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், நான் இதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்ணால, ஆனா உண்மையிலே என்னது அதெல்லாம் நம்மளுடைய தூய்மைக்கு வழியே கிடையாது, நம்மளுடைய வந்து பக்தி முன்னேறதுக்குமான வழியே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் நம்மள வந்து இந்த களங்கங்கள்ல திரும்பி போய் மாட்டிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு தான் வந்து சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுக்கு என்ன இதெல்லாம் தான் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஒண்ணுங்க கனிஷ்டா, பிரனிஷ்டா, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கு இதுக்கு என்ன ஒரே ஒரு இப்ப எல்லாருமே கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்பாங்க பொதுவா, இதுல எப்படி வெளியே வர்றது, இதுக்கான என்ன வழி அப்படிங்கிறதையும் வந்து தன்னுடைய மனசுக்கு வந்து சிக்ஷையா தரார், நமக்கும் வந்து சிக்ஷை தரார். இந்த ஸ்வனிஷ்டா, பரிநிஷ்டா, நிரபேக்ஷா, இது எல்லாத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்ன, ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரிகள் எல்லாரும் சொல்ற ஒரே வழி ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது. இது ஒண்ணுதான். ஹியூமிலிட்டினா என்னது? அந்த பணிவுத்தன்மை அப்படிங்கிறது. அந்த ஹியூமிலிட்டி வளர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர், ராதாகிருஷ்ணன், கண்ணனுடைய அந்த அற்புதமான அந்த லீலைகளை வந்து, பிருந்தாவன லீலைகளை வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து மனசுக்குள்ள போட்டு 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 அதை வந்து கேட்டு 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 அந்த பணிவுத்தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் கோபமோ அகங்காரமோ பேராசையோ எதுவுமே வளராம இருக்கிறதுக்கு ஒரே வழி அந்த பணிவுத்தன்மை. எதுனாலும் யாராவது வந்து திட்டினா கூட, யாராவது வந்து உங்களை வந்து சபிச்சா கூட, யாராவது வந்து உங்களை வந்து நிந்திச்சா கூட, ஏதாவது விஷயம் தப்பானா கூட, ஏதாவது இதுல நமக்கு தெரியாம நடந்தா கூட, எந்த நிலையிலையுமே நம்ம வந்து நம்மளுடைய அந்த
ஹியூமிலிட்டியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறார். அந்த பணிவுத்தன்மை, பணிவு ஒண்ணுதான் நமக்கு ஒரு 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 வழியே தவிர வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது அப்படின்னு. ஹார்ட் மஸ்ட் பிகம் சேச்சுரேட்டட் அப்படிங்கிறார். நம்மளுடைய மனசுக்குள்ள நிரம்பி வழியணும் அப்படிங்கிறார். என்ன நிரம்ப வழியணும்? அந்த பகவானுடைய உன்னதமான புனித நாமங்கள் மற்றும் அவருடைய அற்புதமான அந்த லீலைகள். சோ பகவான் விருந்தாவனத்துல இருக்கிற அந்த அற்புதமான லீலைகள் மூலமா நிரம்பி வழியணும். இந்த ஹிருதயம் நிரம்பி வழியணும் அப்படிங்கிற. அந்த நிரம்பி வழியறதுன்னா என்ன? வேற எந்த விதமான, அது ஏற்கனவே நீங்க ஒரு பாத்திரம் இருக்கு, அதுல முழுமையா தண்ணி ஊத்தி, முழுமையா தண்ணிங்கிறத விட முழுமையா நீங்க தேனை ஊத்திட்டீங்கன்னா அதுல விடுறதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறார். அப்படி உருவாக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மற்ற எந்த விஷயங்கள் மேலும் நாட்டம் இல்லாம அந்த நிரம்பி வழியும் போது கண்டிப்பாக மனசுக்குள்ள அந்த பிரேமை, அந்த ருச்சி கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். ஓ மனமே, தயவு செஞ்சு உன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு ஹிருதயத்தை முழுமையாக நிரப்பு. ஹிருதயத்தை எதை வைத்து முழுமையாக நிரப்பு? பகவானுடைய புனித நாமம், ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய நாமம் மற்றும் அவருடைய அந்த அற்புதமான லீலைகளை ஞாபகப்படுத்தி நிரப்பு அப்படின்னு. அடிக்கடி ஞாபகம் இல்லாம போயிடும். ஏன்னா இந்த சுமந்த புத்தி, இந்த கலியுகத்துல சுமந்த புத்தி இருக்கிறதுனால ஒரே வழி அடிக்கடி மறுபடியும் ஞாபகப்படுத்து. சோ மனசுக்கு சிக்ஷனை தரார். ஞாபகம் வச்சுக்கோ, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறத சொல்ல வர. ஓகே, அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த இரட்டைத்தன்மை, அந்த பொய்மை, இதெல்லாம் அந்த ஏமாற்றுத்தன்மை, இதோட கதவு, இது உள்ள வரத்துக்கான கதவுல இழுத்து மூடிடுமா. நம்ம ஹிருதயத்துக்கு அந்த கதை சாத்திடும். அதாவது டக்குன்னு உள்ள அந்த பொய்மை தன்மையோ இரட்டிப்பு தன்மையோ உள்ள வராம அப்படியே இழுத்து மூடின்றுமா. சோ தட் எதுவுமே உள்ள வராம அந்த கதவு நிரம்பி வழியணும். என்ன நிரம்பி வழியணும்? நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஹியூமிலிட்டியோட பண்ணிட்டோம் அப்படின்னா மனசு கண்டிப்பாக லைட்டு விடும் அப்படின்னு சொல்லி மனசை கூப்பிட்டு சொல்றாரு. ஸோ இதுதான் நம்ம இன்றைய தினம் இந்த 6 ஸ்லோகங்கள் வழியாக பார்த்த ஒரு நிலை. ஸோ முதல்ல பகவான் மேல ஞாபகப்படுத்தி மனசை கெஞ்ச ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரைட்ல இருந்து, அந்த பொறாமை அகங்காரத்துல இருந்து வெளியே இந்த 6 விஷயங்கள், 6 வழிப்பறி கொள்ளர்கள்ல இருந்து வெளியே வந்தா கூட நம்மளுடைய அந்த இரட்டிப்பு தன்மையிலேருந்து வெளியே வருது ரொம்ப ரொம்ப உச்சிதமானது, ரொம்ப ரொம்ப தேவையானது, ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. அப்பதான் பக்தியில முன்னேற முடியும். நானும் இந்த பொய் அகங்காரம் இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டேன் அப்படின்னாலும் மனசுக்குள்ள அந்த டிஸ்ஹானஸ்டி அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கும். இந்த ஏமாற்றுத்தன்மை அது யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால மனசை சிக்ஷை கொடுக்கிறார் ரகுநாத கோஸ்வாமி. அந்த சிக்ஷை மூலமா நமக்கும் அவர் இந்த அற்புதமான இந்த சிக்ஷையை நமக்காக தரார். தொடர்ந்து இன்னும் 2 வாரங்கள், இப்ப இன்றைய தினத்தோட 6 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு 5 ஸ்லோகங்கள், இன்னும் ஒரு 2 வாரத்துல நம்ம தொடர்ந்து அவருடைய இந்த சிக்ஷையை பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் இருந்தா நீங்க கையை உயர்த்துங்க. நம்ம பதில் சொல்லலாம். சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாருலதா மாதாஜி. சாருலதா கிஷோர் குமார், அவங்க நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம், கேளுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, பை மிஸ்டேக்கா வந்துருச்சு பிரபு, சாரி பிரபு, தண்டவத்.